ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? செப்பனியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார், அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ளவர். அவர் அநியாயம் செய்ய மாட்டார். அவர் குறைவில்லாம நியாயத்தை வெளிப்படுத்துவார். என் வாழ்க்கையில் இந்த நீதி கிடைக்கல பிரதர், என் நியாயம் கிடைக்கல. கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை அநியாயமாக உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மேலே பழி சொல்லப்பட்டிருக்கா? ஒருவேளை நியாயமாக வர வேண்டிய சொத்தோ அல்லது பொருட்களோ அல்லது உயர்வுகளோ ப்ரமோஷனோ உங்களுக்கு தலைப்பட்டு இருக்கா? நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் யார் தெரியுமா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அங்கே தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக எழுதுகிற பாருங்க. என்ன பண்ண? அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவாராம். உங்களுக்கு அதிகாரிகளோ மனுஷரோ நியாயத்தை விளங்க பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக நியாயத்தை செய்வதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். என்ன காரியத்தில் உங்கள் மேலே அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கு தேவப்படையில், நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாக ஒரு நீதி செய்கிற உண்மையில் தேவனாக இருக்கிறார். சங்கீதலின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்குமா? ஆமேன். அவர் நீதி உள்ளவருங்க. அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிற கர்த்தர், நீதி செய்கிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் என்ன நீதி நடந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தரை தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்கள் காரியங்களை சொல்லுங்கள். அவர் நீதியில் பிரியப்படுகிற கர்த்தர். உங்களுக்காக நிச்சயமாக அவர் நீதியை செய்ய உண்மையில் இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 129ஆம் சங்கீதம் 4வது வசனோடு இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்றும் இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. கர்த்தரோ நீதியுள்ளவர், அவர் துன்மார்க்கரின் கயிறுகளை அறுக்குகிறவர். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அநியாயம் பண்ணி துன்மார்க்கமான காரியத்தை உங்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கலாம். நாள் ஒரு நாள் வரும், மறந்துடாதீங்க தேவ பிள்ளையே. அவர் உங்களுக்கு நீதி செய்யும் போது துன்மார்க்கனுடைய கயிறுகளை அறுக்க பண்ணுவார். வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் இருக்கு. யாத்திராகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா அங்கே பார்வோன் ஒரு காரியத்தை சொல்லுவான், வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்தான். நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். பாருங்களேன், ஆண்டவர் தன் ஜனங்களை ஆராதிக்கும்படிக்கு விடு சொல்லி பார்வோனுக்களை ஆரோனையும் மோசம் போய் பேச சொல்லுவார். ஆரோனும் மோசம் போய் பேசுவாங்க, கேட்பாங்க. அவன் அனுப்ப மாட்டேன்னுவான். ஆண்டவர் வாதைகள் மூலமாக தன்னுடைய கைவல்லமையை காண்பிப்பார். வரல ஒவ்வொரு வாதையை அனுப்பும் போது அனுப்புறேன்னு சொல்லி மறுபடியும் இறுதி கடினமாகும். இங்கே பாருங்க, இங்கே இந்த கல்மழை வரும். அப்போ தான் இந்த பார்வன் காரியத்தை சொல்கிறான், நான் பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தர் நீதி உள்ளவர், இந்த முறை உங்களை அனுப்பிடுறேன். யாருங்க சொல்கிறது? சத்துரு சொல்கிறாங்க கர்த்தர் நீதி உள்ளவர் என்று. பாருங்கள், 10 வாதைகள் வந்த பிறகு தான் அவனுக்கு புத்தி வருது. அவன் மறுபடியும் அவன் அனுப்பி விடுகிறான். அந்த சம்பவங்களுக்கு தெரியும். அனுப்பிவிட்டு மறுபடியும் அவன் இறுதியும் கடினமாகி பின்தொடர்ந்து போய் அந்த இராணுவம் முழுவதும் அழிந்து போகிறத பார்க்குறோம். கர்த்தர் நமக்காக நீதி செய்வாரானா தேவ பிள்ளையில் ஆமேன், அதனுடைய பாதிப்பு பயங்கரமாக இருக்கும். பார்வோனை அவன் சேனையை கர்த்தர் அழித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்லவா? அவர் உங்களுக்கு நீதி செய்வார், பயப்படாதீங்க. எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீ நீதி செய்கிற கர்த்தர், நீ நீதி உள்ளவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஆமேன். யாராருக்கு என்னென்ன காலத்தில் அன்ற நியாயம் நீதி கிடைக்கணுமோ அற்புதங்களை செய்யுங்க. இவ்வளோ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா.
உங்கள் கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு கொடுங்க. எல்லா தீங்கு கவலைக்கு காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு நீதி செய்வார். தைரியமாக போங்க. God bless you.